அதாவது அந்த காலத்தில் மாவட்டத்துக்கு பெயர், போக்குவரத்துக்கு பெயர் எல்லாம் வைக்கப்பட்டது. அதை உணர்ந்து அதில் இருக்கிற சில தவறுகளை எல்லாம் உணர்ந்துதான் முற்றிலுமாக அனைத்து பெயர்களும் நீக்கப்பட்டது. அப்புறம் அதான் சொல்றேன், காங்கிரஸ்காரர்கள் ரோஷம் சூடு அரசியலே இல்ல. திண்டிவனம் நகரத்தில் நானும் ஒரு திண்டிவனம் நகரவாசி. அன்றைக்கு பேர் பாரத பிரதமர் இந்திரா காந்தி வந்தபோது நான் பள்ளியில் படித்துக் கொண்ட மாணவன். அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் திண்டிவனத்தில், மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. எங்களுக்கு சரியா தெரியாது, நினைவுகளாலும் எங்களுக்கு தெரியும். அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி நடத்தப்பட்டு இந்திரா காந்தி அம்மாரே ஒரு பஸ் நிலையத்தை திறப்பதற்கு இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்த அன்றைய பிரதமர், தமிழகத்தில் உலகத்திலேயே அன்றைக்கு மிகப்பெரிய பெருமை வாய்ந்த பிரதமராக பார்க்கப்பட்ட, இரும்பு மனிதியாக பார்க்கப்பட்ட திருமதி இந்திரா காந்தி அம்மையார் திண்டிவனத்திற்கு நேரடியாக தன் பெயர் இருக்கிற பஸ் நிலையத்தை திறந்து வைத்த ஒரு பெருமை. அந்த பெருமை இருக்க வேண்டும், நிலைக்க வேண்டும் என்று தான் கேட்கிறோம். இதுல எந்த அரசியலும் கிடையாது, எங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. அதனால்தான் முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறோம். பாமக எதிர்வணியா இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வருமா சார்? ஏன்னா ராமதாஸ் அரசியல் எங்களுடைய கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய முற்போக்கு கூட்டணி இப்போது பல்வேறு கட்சிகளோடு சேர்ந்து எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கிறார். பலமான கூட்டணி இருக்கிறார், வெற்றி கூட்டணி உருவாக்கி இருக்கிறார். ஆகவே இந்த கூட்டணி வெற்றி பெறும். பேருந்து நிலையத்தில் ஒதுக்கப்பட்ட வணிக நிறுவனங்கள்லாம் முறைகேடாக ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தகவல். ஆமா, புதிய பேருந்து நிலையத்தில் கடைகள் ஒப்பந்தம் விடப்படுவதாக இதில் பல்வேறு முறைகேடுகள், தவறுகள் நடைபெற்றிருக்கிறது. முதல்ல அந்த கடைகளை ஒப்பந்தத்தை விடுவதற்கு ஆன்லைன் டெண்டர் விட்டார்கள். பிறகு ஆன்லைன் டெண்டர் விட்ட உடனே நாங்கள் கேள்விப்பட்டது, ஆன்லைன் டெண்டர் விட்டால் அங்கு இருக்கிற திமுக நிர்வாகிகளுக்கு லாபம் கிடைக்காது, அவர்களால் எடுக்க முடியாது என்று அவர்கள் வற்புறுத்தி அழுத்தம் கொடுத்து அந்த ஆன்லைன் டெண்டரை ரத்து செய்தார்கள். ரத்து செய்து இப்போது ஒரு ஒப்பந்தத்தை கொண்டாந்திருக்கிறார்கள். அது கூட முழுமையாக கொண்டாந்தார்கள் என்றால் அந்த ஒப்பந்தத்தை 3ஆக பிரித்திருக்கிறார்கள். இது அதைவிட மிகப்பெரிய முறைகேடு. 3 ஒப்பந்தமாக பிரித்திருக்கிறார்கள். முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம். ஆக பார்த்து அவர்கள் வேண்டியவர்களுக்கு, திமுகவிற்கு வேண்டியவர்களுக்கும் திமுக லாபம் கிடைப்பதற்காக இது முறைகேடாக, தவறுதலாக மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது இந்த டெண்டர்ல என்பது. பேர் நாங்க திருமதி இந்திரா காந்தி அம்மையார் ஒரு தேச தலைவர் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் கேட்குறோம். இதில் எந்த அரசியலும் எங்களுக்கு கிடையாது. கோரிக்கை வைக்கிறோம். 4ஆம் தேதி வராரு, இருப்பது கொஞ்ச நாள் தான், இன்னும் 3 நாள் 4 நாள் தான் இருக்குது. ஆகவே இந்த கோரிக்கையை நேரடியாக நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கிறோம். இதை பரிசீலனை செய்து அந்த பாரத பிரதமர் இந்திரா காந்திக்கு பெருமை சேர்க்க வேண்டும். அப்படி பெருமை சேர்த்தால் உங்களுக்கும் பெருமை, இந்த தமிழ்நாடு அரசுக்கும் பெருமை என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது எப்படி சொல்றது, நாங்க கடந்த 5 ஆண்டு காலமாக சொல்றோம், ஒரு அரசை குறை சொல்ல வேண்டும், குறையும் சொல்றோம், அதுக்காக சுட்டி காட்டுறோம். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு தெரிந்தோ தெரியாமலோ எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்கிறது, மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது. எப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழகத்திலே போதை பழக்கம் அதிகரித்திருக்கிறது. போதை பழக்கம் அதிகரித்திருக்கிறது. எங்கிருந்து வருகிறது இந்த போதைப் பொருட்கள்? கஞ்சா எங்கிருந்து வருது? ஏற்கனவே இருந்தது தான் கஞ்சா. அங்க ஒன்று, இங்க ஒன்று, ரிக்ஷா ஸ்டாண்ட்ல இருக்கும், அங்க பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயா இருக்கும், 1-2 இருக்கும், போலீஸ் பிடிப்பான் போவோம். ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் போதை, கஞ்சா இல்லாத இடமே இல்லாத சூழ்நிலை உருவாயிருச்சு. இதைதான் நாங்க சொல்றோம். இந்த கொலை, கொள்ளை, எல்லா குற்றங்களுக்கும் மூல காரணம், அடிப்படை காரணம் என்னன்னா போதை, கஞ்சா போதை. கஞ்சா போதையில தான் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் தெரியாம இன்றைக்கு கொலைன்னா கோர்ட்ல குடும்பத்தோட கொலை செய்யறாங்க. ஏற்கனவே தன் நிலத்துல ஏன் தண்ணி அடிக்கிறேன்னு கேட்டதுக்கு அந்த குடும்பத்தையே வெட்டி சாச்சாங்க, சேலத்தில் கொன்னாங்க. நேற்று பாருங்க, ஒருத்தன் போதையில ஆன்லைன் பண்ணும்போது தான் குடும்ப மனைவி குழந்தையும் கொலை பண்ணான். சென்னையில் நடந்தது. நேற்று நடந்திருக்குது, போதை தலைக்கேறி பீகார் மாநிலத்தை சேர்ந்த அவர், எந்த மாநிலமா இருந்தாருன்னா அவரும் ஒரு உயிர் தான். எந்த மாநிலமா இருந்தா அவரும் ஒரு உயிர். தமிழகத்தை நம்பி வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று சொல்லுகிற இந்த தமிழகத்தை நம்பி வந்த ஒரு குடும்பம், ஒரு கை குழந்தையோடு வந்த ஒரு குடும்பத்தை இன்றைக்கு போதை பழக்கத்தால் போதையில் அடிமையாகி அந்த கணவரை கொண்டிருக்கிறது. பிறகு அவருடைய மனைவியை கற்பழித்திருக்கிறது. கற்பழிக்கும் போது அந்த குழந்தை அழு சத்தத்தை கேட்டு 2 வயது குழந்தையை செவுத்தில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
பிறகு முகத்தை சரித்து கோணிப்பையில் வைத்து அந்த கொலையை மறைத்திருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமை. ஆனால் இதை யாராவது எங்கேயாவது எந்த ஊடகங்களாவது விவாதம் நடத்தியிருக்கிறாங்களா? விவாதம் நடந்ததா? அதை விட்டு விஜய் எங்க போவாரா, காங்கிரஸ் எங்க வருவாரா, இதுவா முக்கியம்? அவர் எங்க போனா இவர் எங்க போனா பண்ணுங்க விவாதம். ஆனால் நேற்று நடந்தது என்ன? ஒரு குடும்பமே ஒரு போதையால் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்கு இந்த ஊடகம் தயாராக இல்லை. ஆக சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்து விட்டது என்று கூட சொல்ல மாட்டேன். சட்டம் ஒழுங்கு இந்த அரசின் கையிலே இல்லை. காவல்துறை என்று ஒன்று இல்லை. ஆக இதை இனியும் இந்த அரசை தொடரவிட்டால் தமிழகம் சுடுகாடாக மாறிவிடும். மத்திய அரசு இதில் உன்னிப்பாக கவனம் செலுத்தி இதிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். சார், இப்போ நீங்கள் மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கீங்க, வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவீங்களா, போட்டிட மாட்டீங்களா? நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறேன். தமிழ்நாடு முழுவதுமே பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி பல்வேறு துறையின் சார்பாக ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பதை பட்டியலிட்டு ஒரு துறை வாரியாக பட்டியலிட்டு நாங்கள் ஆளுநரிடம் கொடுத்திருக்கிறோம். அதில் இதே ஒன்று பஸ் ஸ்டாண்டும் ஒன்று. நவீன ஊழல், திமுக என்றாலே ஊழல், நவீன ஊழல். இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி கட்டுறாங்க பாத்தீங்களா? அவங்களாம் முதல்ல பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுன்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க, யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வேண்டிய ரியல் எஸ்டேட்காரங்க கூப்பிடுவாங்க, இந்த இடத்துல நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் கட்ட போறோம், நீ இடத்த வாங்க. அவர் ஒரு 100 ஏக்கர் வாங்குவார், 200 ஏக்கர் வாங்குவார். சும்மா அங்கே விலைக்கு 1 லட்சம் 2 லட்சம் இருக்கும். ஒரு 100 ஏக்கர், ஒரு 2 கோடி 5 கோடியில் வாங்கிடுவார். அப்புறம் என்ன பண்ணுவார்? இவங்க பஸ் ஸ்டாண்டை அறிவிப்பாங்க. திமுக அரசு ஒரு பஸ் ஸ்டாண்டை அறிவிப்பார். நாங்கள் இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் நிலையம் எங்கே வேலை வாங்கினாலும் அந்த இடத்துல நாங்கள் பஸ் நிலையம் அமைக்க போறோம்னு அந்த ரியல் எஸ்டேட்கார அவர் பெரிய தியாகி மாதிரியும் பெரிய நாட்டுக்கு தேசத்துக்கு அப்படியே வாரி வாரி இறைக்கிற மாதிரியும் அவர் அந்த வாங்கின 100 ஏக்கர்லேருந்து ஒரு 5 ஏக்கர் கொடுப்பார், தானம் கொடுப்பார். யாருக்கு? திமுக அரசுக்கு. அந்த 5 ஏக்கர்ல 5 ஏக்கர் சுத்தி எங்கன்னா நடுவில் கொடுப்பாங்க. ஓரமா கொடுத்தா அந்த இடத்த டெவலப் பண்ண முடியாது. அந்த 100 ஏக்கருக்கு நடுவில் கொடுப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? 100 ஏக்கருக்கு போறதுக்கு வழி, ரோடு, லைட்டு, தண்ணி வசதி எல்லாமே யார் செலவுல? அரசாங்க செலவுல, மக்களுடைய வரி பண்ண செலவுல அதை அபிவிருத்தி பண்ணுவாங்க. பண்ணி அப்ப என்ன ஆகும்? 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின ஏக்கர் என்ன பண்ணும்? 1 கோடி 2 கோடின்னு போகும். ஒரு 2 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கி 200 கோடி ரூபாய்க்கு விற்பார். இப்படிதான் கள்ளக்குறிச்சியில் நடந்தது. அது வழக்கில் இன்னைக்கு அந்த கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டை தடை கொடுத்துருக்காங்க, கட்டக்கூடாது. ஆனால் அதையும் மீறி கட்டி கொண்டிருக்காங்க. நீதிபதி சொல்லியிருக்காரு, நீங்க கட்டினா அதை இடிச்சு இறக்கி விடுவோம். கள்ளக்குறிச்சி, இப்போ உளுந்தூர்பேட்டை, திருச்சி, இப்படி பல்வேறு ஊரில் இப்படி நவீனமயமாக இன்றைக்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டுகின்ற பேரில் கோடிக்கணக்கான பணத்தை இன்றைக்கு ஊழல் செய்திருக்கிறது. இதுதான் இந்த ஆட்சி. ஒரு உதாரணம், சாம்பிள். 10 வருஷமா உங்க ஆட்சி தான் இருந்தது. உங்க ஊர்ல பஸ் ஸ்டாண்ட் இப்ப நல்ல விஷயம் தானே? பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்து கெட்ட விஷயம் எங்க சொன்னேன்? பஸ் ஸ்டாண்ட் வந்ததில்ல நான் எப்படி சொல்ல, ஏன்னா நாங்களே அதே இடத்துல இன்னும் கேட்டா பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்து நான் எப்பயுமே எங்கேயும் தவறுன்னு சொல்லல. பஸ் ஸ்டாண்ட் வந்தது நல்லது. இது கடந்த 15 ஆண்டு காலமும் 20 ஆண்டு காலமும் அது பிரச்சனை இருந்தது. அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த இடத்துல வந்தா நீர் புறம்போக்கு இருக்குது, சரி வராது. நாளைக்கு எந்த காலத்திலும் பிரச்சனை வரும் தான் நான் அமைச்சராக இருக்கிற போது முதல்ல வக்ஃப் போர்டில் இடத்த பேசி அதை லீஸுக்கு வாங்கி கொடுத்து அது டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி என் நிதியில் போர்லாம் போட்டு லைட்லாம் போட்டு ஓப்பன் பண்ணோம். ஆனால் ஆட்சி மாற்றம் வந்த உடனே இடமும் பணமும் ஒதுக்கிட்டோம். அப்போ அன்னைக்கு காலகட்டத்தில் அது 6 கோடி ரூபாய் பஸ் ஸ்டாண்ட் ஒதுக்கணும். ஒதுக்கி இருந்தா அன்றைக்கு அந்த பஸ் ஸ்டாண்டில் கட்டப்பட்டிருந்தா இந்த விபரீதி நகராட்சி வளர்ந்திருக்கும். ஆனால் ஆட்சி மாற்றவுடனே திமுக அரசு அதை அந்த டெண்டரை ரத்து செய்தது. அப்புறம் பிறகு சரி நான் ஒரு கட்டத்தில் விட்டுட்டேன், சரி எங்கேயா வந்துட்டு போடணும். இதே இடத்துல நாங்களும் தான் இதே இப்போ நீங்கள் சொல்லுகிற இடத்துல தான் நாங்களும் பஸ் ஸ்டாண்ட் சரி ஏதாவது வந்துட்டோன்னு விட்டோம். ஆனால் அந்த நாங்கள் எடுத்த டெண்டர் விட்ட போது, ஒப்பந்தம் விட்ட போது, அது ஒப்பந்தத்தில் 2 முறை 3 முறை ஒருத்தர் சரியான ஒப்பந்தக்காரர் கிடைக்கல. இப்போ திமுக ஆட்சியில் வந்து ஒப்பந்தம் எடுத்துருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு வந்ததில் எங்களுக்கு எந்த வித குறையும் கிடையாது. நாங்கள் அதில் வரவேற்கிறோம், அதில் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் முறையாக கட்டப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி இன்னி வரைக்கும் இருக்கிறது. காலம்தான் பதில் சொல்லும்.